சரி, இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான அவேர்னஸ் கொஞ்சமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் ஐடியலாக இருக்கும்? எவ்வளவுக்கு எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை சீக்கிரமாக நம்ம தொடங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்லது. இன்றைக்கி நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெஸ்ட் உதாரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம் வாசல்லையும் ஹோட்டல் வாசல்லையும் அப்பார்ட்மெண்ட் வாசல்லையும் இருக்கக்கூடிய வாட்ச்மேன்ஸ் தான் நம்மளுக்கான பெஸ்ட் உதாரணம். நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு வீடு மட்டுமே போதும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான், வீடு மட்டும் போதும். ஆனால் சாப்பிடக்கூடாது, வெளியே எங்கேயும் போகக்கூடாது, காய்ச்சல் வந்தால் விபூதியை மட்டும் பூசிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு சரியாக போகணும்னு சொல்லணும். கல்யாண காட்சிக்கு எங்கேயும் போகக்கூடாது. இப்படி இருக்க முடியுமா? நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும் தான் அதிகமாகிட்டு இருக்கே தவிர ஒருத்தரோட சேலரி பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால பார்க்க முடியல. இப்போ எல்லாருக்குமே லோன், இஎம்ஐ இதெல்லாமே போயிட்டு இருக்கு. இதுவும் தாண்டி அவங்க சேவ் பண்றதோ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் ரொம்ப குறைவு தான். இது எல்லாத்தையும் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்படி பண்றது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தோன்னா எங்கிட்ட பதில் இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு தேதியில் ஒரு ஏஐ யுகத்தில் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிற இடத்துல பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் குட்டி கிடக்கு. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வராமல் நம்மளால நம்ம சேலரியை உயர்த்த முடியாது. இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்? என்பிஎஸ், பிபிஎஃப், இபிஎஃப் இதில் எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஃபோனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸனுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான சுப்பிரமணியம் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான அவேர்னஸ் கொஞ்சமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் ஐடியலாக இருக்கும்? எவ்வளவுக்கு எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை சீக்கிரமாக நம்ம தொடங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஃபிக்ஸடு தான் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது 50 வயசு இல்லை 55 வயசு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்னும் ஒரு சில பேர் ஃபயர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லி 45 வயசுலேயே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. அதை நம்ம போஸ்ட்போன் பண்ண கிரிக்கெட் மாதிரியே ஒரு ஓவருக்கு 20 ரன் 30 ரன்னு அடிக்கிற மாதிரி நம்மளும் எஸ்ஐபிக்கான அமௌண்ட்டை கூட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தரோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட ஜாப் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பார்க்குற வேலை, அவங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வேறு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் ஏற்ற ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எனக்கு இந்த அமௌண்ட் போதும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுறது? இதை 2 விதமாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒன்று, நம்ம ஒரு ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் ஃபிகர் ஒன்று வச்சுக்கலாம். என் கையில் ஒரு 2 கோடி ரூபா இருக்கணும், 1 கோடி ரூபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் ஃபிகர் ஒன்று வச்சுட்டு பிளான் பண்ணலாம். இன்னொரு விதம் எப்படி பிளான் பண்ணலான்னு, என்னுடைய இன்னைக்கு கரண்ட் எக்ஸ்பென்சஸ் இதை ஒரு இன்ஃப்ளேஷன் கணக்குப்படி, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு 50,000 ரூபா என்னோடய மாதாந்திர செலவுகள், மளிகை ஜாமான், வீட்டு வாடகை, மருந்து, கோயில் போகிறது, படத்துக்கு போகிறது, இந்த மாதிரி உள்ளது ஒரு மாதத்துக்கு சென்னையில் பொறுத்தளவு ஒரு 50 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 ரூபா ஒரு 15 வருஷம் கழித்து நான் ரிட்டையர் ஆக போகிறேன், இல்லை ஒரு 20 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறேன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3லேருந்து 4 மடங்கு ஆகிடும். விச் மீன்ஸ் ஒரு 1.5 to 2 லட்சம் ரூபா எனக்கு மாதாந்திரம் இருந்தால்தான் ஒரு 6% இன்ஃப்ளேஷனில் 6% விலைவாசி ஏற்றத்தில் எனக்கு அன்றைக்கி தேதியில் ஒரு 1.5 to 2 லட்சம் ரூபா எனக்கு ஆகும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணலாம். ஸோ அன்றைக்கி தேதியில் நான் 2 லட்சம் ரூபா இல்லை 1.5 லட்சம் ரூபா எனக்கு வேணும்னு இன்னையிலேருந்து நான் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனே இந்த பாதி பணத்தை எடுத்துருது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது இன்ஃப்ளேஷனை தடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, 40 வயசில் 2 கோடி வச்சு என்ன பண்ணுறது? அப்போ 2 கோடியோட மதிப்பு ஒரு 60 லட்சமோ 70 லட்சமோ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தர்க்க ரீதிக்கு தான் கரெக்டாக வரும். நீங்கள் இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அன்றைக்கி தேதியில் 60 லட்சமோ 70 லட்சமோ பெரிய பணம் தான், நம்பர் 1. ரெண்டாவது, இதெல்லாம் அவங்க சேர்க்காமல் இருக்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்கியூஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வேலைகளுக்கானது ஏஐயோ இல்லை நிறைய ஸ்கில்ஸ் உள்ள இளைஞர்களோ நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே ஒரு பல மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நான் கேட்குறதில்ல, ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களை மார்க்கெட்டிங்க்கு எடுக்கிறதில்ல. காரணம், அவங்களால வெளியே அலைய முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாளைக்கு சூழ்நிலை வரும்போது, இன்றைக்கி ஒரு 30 வயசில் நான் இதை பேசிவிட்டு ஒரு 45 வயசில் அன்றைக்கி வரும்போது எனக்கு வேலையே இல்லாமல் போகும். அன்றைக்கி தேதியில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இது. இன்றைக்கி நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு
பெஸ்ட்டு உதாரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம் வாசல்லையும் ஹோட்டல் வாசல்லையும் இதில் என்ன அப்பார்ட்மெண்ட் வாசல்லையும் இருக்கக்கூடிய வாட்ச்மேன்ஸ் தான் நம்மளுக்கான பெஸ்ட்டு உதாரணம். பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா 50-55 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஏன் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் நான் வந்து இப்போ சம்பாதிச்சா தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஒரு 55-60 வயசு தாண்டி நம்மளால் வேலை பார்க்க முடியுமான்னா பலருக்கு தன்மானம் இடம் கொடுக்காது. என்ன குழந்தைங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் வந்து வேறு இடங்களில் இருப்பாங்க. எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கே வந்து பல பேரோட ஃபேமிலிஸ் வந்து சென்னைக்குள்ளேயே இருந்தாலும் 2 இடத்துல இருக்காங்க. அம்மா அப்பா வந்து தாம்பரத்தில் இருப்பாங்க, பசங்க வந்து வேலைக்காக வேளச்சேரியில் இருக்காங்க, இல்லை செங்கல்பட்டில் இருக்காங்க வேலைக்காக. தினைக்கும் போயிட்டு வர முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருந்தால் தான் நான் ஃபேமிலியை வந்து மெயின்டைனே பண்ண முடியும். ஏன்னா நான் வேலை பார்க்க போகிறது 25 டு இன்னொரு 25 வருஷமோ 30 வருஷமோ 30 வருஷம்னு வச்சுக்குவோம். 55 வயசு வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன். 55க்கு அப்புறமா நாம் இருக்க போகிறது 75 85 தெரியாது நம்மளுக்கு. ஸோ அந்த 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு இப்போ நம்ம சேர்த்து வச்ச பணம் தான் அன்றைக்கி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 30 வயசில் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னாலும் 45 வயசு ஒருத்தர் பிளான் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த கார்பஸ் அமௌண்ட்டுமே வந்து ரொம்பவே இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இதுக்கான பிளானிங்னா என்ன சார் சொல்லுங்கள்? இப்போ 30 வயசு உள்ள ஒருத்தர் 1 கோடி ரூபா சேர்க்கணும்னு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 20,000 ரூபா சேர்த்தாலே 15 வருஷத்தில் அவர் வந்து 1 கோடி ரூபா கம்ஃபர்டபுளாக சேர்த்துடலாம். இது இப்போ 45 வயசு உள்ளவர் அடுத்த 15 வருஷத்தில் சேர்க்கணும், அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.25 லட்சம் ரூபா மாதம் சேர்த்தா தான் அடுத்த 15 வருஷத்தில் அந்த 1 கோடி ரூபாயை வந்து சேர்க்க முடியும். அப்போ தான் அவருக்கு அந்த கார்பஸ் வந்து முழுசாக கிடைக்கும். ஏன்னா அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான பீரியட் வந்து கம்மி. இவருக்கு 15 வருஷம் இருக்குது, இவருக்கு ஒரு 20-25 வருஷம் இருக்குது. இந்த வித்தியாசம் தான் நான் முதல்ல கிரிக்கெட்டில் சொன்ன மாதிரி 20 ஓவர் இருக்கும்போது 200 ரன்னு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஓவருக்கு ஆவரேஜாக 10 ரன் அடித்தா போதும். அதை மெல்ல ஆடிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 10 ஓவரில் நான் வந்து ஒரு 100 ரன்னோ இல்லை ஒரு 50 ரன்னோ தான் அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கடைசி உள்ள 10 ரன்னை நான் அடித்து தான் ஆடணும், வேறு வழியே கிடையாது நான் ஜெயிக்கணும்னு. இது கேமு, நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜெயிச்சான் தோத்தான்ட்டு போயிடலாம். பட் லைஃப்பில் நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுக்காக தான் முதல்ல இருந்தே பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறத திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு வீடு மட்டுமே போதும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான், வீடு மட்டும் போதும். ஆனால் சாப்பிடக்கூடாது, வெளியே எங்கேயும் போகக்கூடாது, காய்ச்சல் வந்தால் விபூதியை மட்டும் பூசிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு சரியாக போகணும்னு சொல்லணும். கல்யாண காட்சிக்கு எங்கேயும் போகக்கூடாது. இப்படி இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ரிட்டையர்மெண்ட்டில் நம்மளுக்கு வேலை பார்க்கும்போது இருந்ததை காட்டிலும் ரிட்டையர்மெண்ட்டில் செலவுகள் கூட இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, நம்ம பெரியவங்கன்றதுனால ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நம்ம பேரப்பிள்ளைகள் நம்மளை நம்பி வருவாங்க. ஸோ நம்ம ஒரு 4 இடத்துக்கு போகணும், கோயில் குளம், இல்லை ஒரு 20 வருஷம் நம்ம போகாமல் இருந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் இப்போவாது ஒரு பில்கிரிமேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நிறைய பேர் ஒரு ஹஜ்ஜுக்கோ இல்லை ஜெருசலம் போகிறதோ இல்லை காசி போகிறதோ எப்போ தான் வச்சுக்கிறாங்க? ரிட்டையர்மெண்ட் போது தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பீரியடில் வெறும் வீடை மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாது. ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. யூஎஸ்லலாம் அந்த கான்செப்ட் இருக்குது. என் வீடை பேங்க் எடுத்துக்கிட்டு எனக்கு மாதாந்திரமாக ஒரு தொகை ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. நான் இறந்ததுக்கப்புறமா அந்த வீடு வந்து பேங்க்குக்கு போயிடும். அது பேர் ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னு பேர். இந்த கான்செப்ட்டு யூஎஸ்லலாம் ஃபேமஸ்ஸு. இந்தியாவில் அந்த கான்செப்ட் கிளிக்கே ஆகலை. ஏன்னா நம்ம வீடை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதனால அந்த கான்செப்ட் வந்து கிளிக் ஆகலை. இல்லை இவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, வீடை விற்றுட்டு அந்த டெபாசிட்டை பேங்க்கில் போடுங்கன்னா அதுவும் போட மாட்டாங்க. ஸோ ஒரு செல்ஃப் செக்யூர்டு வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருந்தால்தான் அது கரெக்டாக இருக்கும். வெறும் வீடு மட்டும் இருந்தால் பத்தாது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 30 வயசில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா மாதத்துக்கு வந்து 20-25 அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நிறைய செலவுகள் இருக்குது. கல்யாணம், குழந்தைங்க கல்யாண செலவோ இல்லை குழந்தைங்க படிப்பு செலவோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே கடந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது சாத்தியமா? கண்டிப்பாக. நம்ம வந்து அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு 4-5 பக்கெட் வந்து வச்சுக்கணும். கண்டிப்பாக பெண்ணும் சன்னும் உதவாத போது பென்ஷன் உதவும்னு ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ 2 குழந்தை இருக்குன்னா 2 குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? பல பேர் வீட்டில் இன்றைக்கி ஒரு குழந்தை தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2வது குழந்தை இருக்குன்னு நினச்சிட்டு அதே 1 லட்சம் ரூபா ஸ்கூலுக்கு என்ன கட்டுறாங்களோ 1 லட்சமோ 1.5 லட்சமோ வாட்டவர்
அவங்க ஸ்கூல் ஃபீஸ் அவங்களுக்கு குழந்தைக்கு தகுந்த மாதிரி என்ன கட்டுறாங்களோ அந்த 1.5 லட்சத்தை காலேஜ் வரைக்கும் ஒரு 17 வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு சேர்த்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை 20 வருஷம் படிப்பாங்களா குழந்தைங்க. மூணாவது வயசில் எல்கேஜி சேர்க்குறோம். எல்கேஜிலேருந்து காலேஜ் வந்து 21 வயசில் முடிக்கிறாங்க. இந்த 18 வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா ஆவரேஜாக செலவழிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிக்கிறாங்க. ஒரு நார்மலான சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ படிக்க வைக்கிறதுக்கு 1 to 1.5 லட்சம் ஆகுது. இதை நம்ம தொடர்ந்து சேமிச்சுட்டு வந்தோம்னாலே ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து டேக்கன் கேர். நம்ம தான் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 2ல் எனக்கு எது முக்கியம்னு. இப்போ அடுத்த கேள்வி உடனே என்ன கேட்பாங்க, இப்போ நான் பிளான் பண்ணால் என் பொண்ணை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க, நான் வீடை எப்போ வாங்க அப்படின்னு சொல்லி லைஃப்பில் வந்து நம்மளோட பொறுப்புகள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தர்கள் வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு தான் பிரதானம் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் நான் கல்யாணம் தான் பண்ணி கொடுக்க போகிறேன், அதனால கல்யாணத்துக்கு நான் சேர்க்குறேன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் தான் இதை டிசைட் பண்ணுது. பட் என்னை பொறுத்தளவு இந்த 3-4 பக்கெட்டுக்கும் குழந்தைங்களோட படிப்புக்கு நம்ம தனியாக சேர்க்கணும், கல்யாணத்துக்கு தனியாக சேர்க்கணும், நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தனியாக சேர்க்கணும், வீட்டுக்கு தனியாக சேர்க்கணும். இந்த 4 பக்கெட்டு கண்டிப்பாக இருக்கணும். இப்படிலாம் சேர்க்க முடியுமா சார்? நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும்தான் அதிகமாகிட்டு இருக்கே தவிர ஒருத்தரோட சேலரி பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியல. கரெக்ட். அப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆகாத பட்சத்தில் லோன் இஎம்ஐ, இப்போ எல்லாருக்குமே லோன் இஎம்ஐ இது எல்லாமே போயிட்டுருக்கு. இதையும் தாண்டி அவங்க சேவ் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் ரொம்ப குறைவு தான். இது எல்லாத்தையும் பண்ணி ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கும் எப்படி பண்ணுறது? சூப்பர், அருமையான கேள்வி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தோன்னா எங்கிட்ட பதில் இருந்திருக்காது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி தேதியில் ஒரு ஏஐ யுகத்தில் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிற இடத்துல நான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பல கம்பெனிஸில் ஆஃபீஸ் ஜாப் பார்க்குறவங்க சாயந்தர நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 வீலர் ரைடோவோ இல்லைன்னா ஒரு பைக் டாக்ஸியோ அந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக ஓட்டிகிட்ருக்காங்க. இன்னும் சில பேர் ஃப்ரீலான்சராக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான உபகரணங்கள் நிறைய பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் ஜாப் ஒர்க்கை எடுத்து பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு. நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வராமல் நம்மளால் நம்ம சேலரியை உயர்த்த முடியாது. அந்த மாதிரி நம்ம அடிஷ்னல் ஜாபோ இல்லைன்னா எனக்கான ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ சமீபத்தில் கூட ட்விட்டரில் ஒரு பெரிய ஹேண்டில் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த பையன் அடுத்த ஹைக்குக்கு 20% 30% கேட்பாருன்னு நினச்சா 12 லட்ச ரூபா கேட்டிருக்காரு சேலரி. எப்படி இவ்வளோ பெருசு கேட்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட ஸ்கில் இருக்குது, என்கிட்ட 12 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 7 to 12 lakhsங்கிறது கிட்டத்தட்ட டபுள். இந்த மாதிரி சேலரி ஹைக்கெல்லாம் கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கும்போது நம்மளும் அது மாதிரி ஸ்ட்ரைவ் பண்ணணும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கன்ஃபைன்டு சேலரியில் நம்ம இருந்துட்டு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். முன்னேறினவங்க யாரை கேட்டிங்கன்னாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற, சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பல ஆட்டோ ஓட்டுறவங்களோ இல்லை ஸ்விக்கி ஓட்டுறவங்களோ பார்த்திங்கன்னா அவங்க டார்கெட் வச்சு ஓட்டுறாங்க. ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு ஓட்டணும். டிரைவர்லாம் ஒருத்தர் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மாதத்துக்கு நான் வந்து 50,000 ரூபா கம்பல்சரி நான் எடுக்கணும் சார் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்ஸோடு அவங்க ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் கமிட்டடாக இருந்தோன்னே தாராளமாக இது சாத்தியம்தான். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்? என்பிஎஸ், பிபிஎஃப், இபிஎஃப், இதில் எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? சூப்பர். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பொறுத்தளவு நம்மளுக்கு வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பிபிஎஃப்பை பொறுத்தளவு 15 வருஷம் 7லேருந்து 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க கவர்மெண்ட்டோட கேரண்டீடோடு இருக்குது. ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 15 வருஷம் லாக்இன், அதுலேருந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அது ஒரு விதமான ஃபண்டு. அடுத்தது பிபிஎஃப்பை பொறுத்தளவு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதுவும் பிஎஃப் மாதிரியே இதுவும் ஒரு 15 வருஷம் லாக்கினான ஒரு இது. என்பிஎஸை பொறுத்தளவு டயர் 1 டயர் 2 அந்த மாதிரி டயர் வச்சுருக்காங்க. அதில் நம்ம என்ன விதமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவ் இன்வெஸ்டாரா, மீடியம் இன்வெஸ்டாரா, இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாராங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம சொல்லிட்டோன்னா நம்மளோட கார்பஸை நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும், அதாவது 60 வயசு வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். 60வது வயசு 1/3 கம்யூட்டேஷன் கையில் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபா இருக்குன்னா 30 லட்ச ரூபா நான் கையில் வாங்கிக்கலாம். பாக்கி 67 லட்ச ரூபா 33 கையில் வாங்கிக்குவேன். 67 லட்ச ரூபா எனக்கு பென்ஷன் கார்பஸுக்கு போயிடும். அன்றைக்கி என்ன பென்ஷனோட ரேட்டோ அந்த ரேட்டில் கிடைக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இப்போவே வந்து 6 to 7% தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க.
அன்றைக்கி உள்ள தேதியில் ப்ராபப்ளி அது 4% இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4% தான் எனக்கு கிடைக்கும். அதில் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு என்பிஎஸ்லேருந்து இன்னொரு என்பிஎஸ் தான் நீங்கள் மாற்ற முடியுமே ஒழிய ஃபண்டை வந்து விட்ராயல் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி எதில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவான ஃபண்ட் இருக்குது. இப்போ புதுசாக செபி வந்து லைஃப் சைக்கிள் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு ப்ரொப்போசலில் இருக்குது. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ் வந்துருச்சுன்னு என்னுடைய ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி, அதாவது வயதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ என்னால் ரிஸ்க் 25 வயசில் எடுக்க முடியும், 50 வயசில் என்னால் எடுக்க முடியாது. அப்போது 100% ஈக்விட்டிலேருந்து நான் இன்றைக்கி வந்து 20% ஈக்விட்டிக்கு அன்றைக்கி தேதியில் போயிடுவேன். அந்த மாதிரி கிராஜுவலாக போடுறது இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட் அதில் வந்து சேவிங் காம்பனண்ட் எவ்வளவு போகுது, நம்மளுக்கு ரிஸ்க் கவர் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முதலீடு பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் மாறும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜும் மாறும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பேலன்ஸ் அட்வான்ஸ்டேஜா இல்லை மல்டி அசெட், இது மாதிரி எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்? நம்ம வளரும்போது ஃபண்டோட அக்குமுலேஷன் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அக்ரெசிவ் கால்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 வருஷம் இருக்குது. அதனால ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு 50% வச்சுட்டு பாக்கி உள்ள 50%ஐ நம்ம ஒரு ஃப்ளெக்ஸி, லார்ஜு, அந்த மாதிரி உள்ள தீமேட்டிக் ஃபண்ட்ஸு, அந்த மாதிரி உள்ளதில் நம்ம கார்பஸை சேர்த்துக்கலாம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து இதுலேருந்து கிராஜுவலாக என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கோ இல்லை ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்டுக்கோ நம்ம கிராஜுவலாக மாற்றி வச்சுக்கிட்டோம்னு நம்ம கேபிட்டல் வந்து ப்ரிசர்வேஷனில் இருக்கும். ஓகே, 25 வயசில் ஒரு இன்வெஸ்டர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறார். அவருக்கு 60 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் கிடைச்சா போகுது அப்படின்னா அவர் எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ தொடர்ந்து என்னால் 20 வருஷம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு 40 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் காம்பவுண்டிங்லேயே அதிகமாக தாராளமாக அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணும். ஸோ தட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் சில கிளைண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வர்ற மென்டாலிட்டியே என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சேர்க்கணுமா அப்படின்னு. ஸோ இப்போ 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும்னு இருக்கிறவர் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் ஸ்கூலில் போயிட்டுருக்கோம். அப்போ பெரிய லெவலில் பொறுப்புகள் இருக்காது, காலேஜ் ஃபீஸு, டியூஷன் அதெல்லாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டோம்னா கூட அது வந்து சூப்பராக காம்பவுண்டிங் ஆகி வந்துடும். ஓகே, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் எந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணுறாங்க? மிஸ்டேக் வந்து என்னென்ன விதமாக பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரிட்டையர்மெண்ட் வராது, நான் வந்து வேலை பார்த்து என்ன பண்ணிக்குவேன், நான் சம்பாதிச்சு ஃபேமிலியை ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1. 2வது, இப்போ எனக்கு ரிட்டையர்மெண்ட்டு தேவையில்லை, நான் இப்போ லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30 வயசில் இப்போ தானே நான் கல்யாணம் ஆக போகுது, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், எனக்கு பொறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அதை பிளானே எடுக்காமல் விட்டுறாங்க. இல்லைன்னா கம்மியான அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2,000 ரூபா இருந்தால் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2,000 ரூபாயில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை அவங்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னு இந்த இன்ஃப்ளேஷனையே கணக்கில் எடுக்காமல் 1 கோடி ரூபா, இப்போ நம்ம பேசும்போது சொன்னோம் இல்லையா, 1 கோடி ரூபா இருந்தால் போதும்னா அன்றைக்கி உள்ளது 1 கோடி ரூபாயோட மதிப்பு ப்ராபப்ளி ஒரு 40 லட்சமாக தான் இருக்கும். அப்போ அந்த 40 லட்சத்துக்கான இன்னையுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே போட்டோன்னு வச்சுக்கோங்க, 4 28 2,80,000 ரூபா தான் நம்மளுக்கு கையிலேயே கிடைக்கும். அப்படிங்கும்போது 3 லட்ச ரூபாயை வச்சுன்னா நான் மாதம் 25,000 ரூபாயை அன்றைக்கி தேதியில் வச்சு என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் எஸ்டிமேட் இல்லாமல் பண்ணுறது. 4வது, ஹெவியாக இன்சூரன்ஸ் பிளானில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இன்சூரன்ஸ் பிளானை பொறுத்தளவு ட்ரெடிஷ்னல் பிளானில் காலங்காலமாக 4லேருந்து 6% மேலே வந்ததாக சரித்திரமே கிடையாது. சரியா? ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு கூடுதலான ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அதில் சார்ஜஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இதுக்கு மாறாக ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இதில் வந்து சார்ஜஸ் வந்து லெஸ் தேன் 1.5% தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு சார்ஜஸ்லேயும் அவங்களுக்கு சேஃபு, லாங்கர் டேர்மில் இது வந்து ஒரு பெரிய அக்குமுலேஷனாகவும் இருக்கும். ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு இன்சூரன்ஸில் உள்ள பிளான்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸோட ஃப்ரீ ஹேண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜாஸ்தி. ஐஆர்டிஏயில் வந்து அவ்வளவு எளிதாக நம்ம ஃபண்ட்ஸை வந்து மாற்ற முடியாது. அவங்க சில டைம் பீரியடெல்லாம் வச்சுருக்காங்க மாற்றுறதுக்கு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு அந்த கால்ஸை வந்து டக்குன்னு அவங்க எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதை விட அது
ஒரு எட்ஜ் ஓவர் ரிட்டர்ன் கண்டிப்பாக லாங் டேர்மில் கொடுக்கும். இப்போ 25 வயசு ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 5 கோடி வேணும் அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஒரு 25 வயசு பையன் வந்து 25லேருந்து அடுத்த 25 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 22,000 ரூபா எஸ்ஐபியை ரெகுலராக போட்டுட்டு வந்தாருன்னா அவர் 5 கோடி ரூபா கொண்டு போயிடலாம். இதே இது அவர் ஸ்டெப் அப்பில் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது 25 ரூபா என்னால் இப்போ பண்ண முடியாது, நான் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறமா மெல்ல மெல்ல நான் ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 12,000 ரூபா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாருனாலே அவர் வந்து அந்த 5 கோடி ரூபாயை அட்டைன் பண்ணிடலாம். ஒருவேளை இப்போ நம்ம பேசின மாதிரி 25 வயசுக்கு பதிலாக அவர் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 5 வருஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இதே 22,000 ரூபாய்க்கு பதிலாக அவர் 48,000 ரூபா எஸ்ஐபி போட்டால்னா அவரால் இந்த 5 கோடி ரூபா போய் சேர முடியும். இன்னொரு 5 வருஷம் தள்ளினாருன்னா 1,00,000 ரூபா எஸ்ஐபி போட்டால் தான் அவர் வந்து 5 கோடி ரூபா போக முடியும். இந்த பெரும்பாலும் இந்த டிலே தான் நம்மளுக்கு வந்து அந்த கோலை நோக்கி போகிறதுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷனையும் உருவாக்குது. 22 ரூபாயே அதிகம்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். என்ன கார்பஸும் பெருசு இல்லை, 11 ரூபா 12 ரூபாங்கிறது ஈஸியாக ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிடலாம். இவங்க டிலே பண்ண இந்த அமௌண்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அவ்வளோலாம் நம்மளால பண்ண முடியாது, என்னால் முடிஞ்சது 10,000 அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷம் கழித்து 10,000த்தை அவங்க எடுத்து வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு என்பிஎஸ், பிபிஎஃப், இபிஎஃப் இதில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அவர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை இதுவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு போதுமா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு வித்தியாசப்படுது. என்பிஎஸை பொறுத்தளவு ஒரு 12லேருந்து 13% ரிட்டர்ன் கிடச்சிட்ருக்கு. பிபிஎஃப்பை பொறுத்தளவு, இபிஎஃப்பை பொறுத்தளவு 8.5% தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ அங்கேயே அவங்க 4% கம்மியாக தான் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு 12லேருந்து அதுக்கு கூடுதலான பர்சன்டேஜ் கரெக்டான ஃபண்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ணி பண்ணணுன்னே கூடுதலான பர்சன்டேஜை எடுக்க முடியும் ஒரு லாங்கர் டேர்மில் கண்டிப்பாக. நான் சொன்ன மாதிரி என்பிஎஸ்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம ஏன் மியூச்சுவல் ஃபண்டு வரணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நம்மளோட ஃபண்டு வந்து அவங்க வந்து பக்கெட்டாக தான் அவங்க ஃபண்டை டீல் பண்ணுவாங்க. அக்ரெசிவ்னா எல்லா அக்ரெசிவ்காரங்களுக்கும் ஒரே விதமான ஃபண்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளுக்கு கேட்டகரி வைஸு, ஃபண்ட் ஹவுஸ் வைஸு அந்த அக்ரெசிவ்னஸும் மாறும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதை டிசைட் பண்ணி ஒரு மிட் கேப்பில் போட்டேன்னா ஒரு 2 மிட் கேப்லேயும் 3 மிட் கேப்லேயும் கூட போட்டுக்கலாம். ஸோ தட் எனக்கு நிறையா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மிட் கேப்பில் ஃப்யூச்சரில் நான் 2யோ 3யோ கூட மாற்றி கூட வச்சுக்கிறதுக்கு அந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்குது. பட் என்பிஎஸ்சில் அது கிடையாது. ஓகே, இப்போது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாருக்குமே அவசியமா? யாருக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வேண்டாம்? யாருக்கு வேண்டாம் அப்படின்னா, இது காமெடியாக இருக்கும், கொஞ்சம் குதர்க்கமாகவும் இருக்கும். இறந்ததுக்கப்புறமா எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தேவையில்லை, சரிங்களா? எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வேணும். முக்கியமாக மகளிருக்கு ரொம்ப ரொம்ப வேணும். ஏன்னா கணவர் இறந்ததுக்கு அப்புறமா மனைவியை வந்து யார் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு லெஃப்ட் ஓவர் கார்பஸ் இருந்தால்னா நம்ம வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம படங்கள்லேயும் சீரியல்லையும் பார்க்குற மாதிரி அம்மா வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் வேலைக்காரியாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில குழந்தைங்க பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணுறாங்க. பட் அந்த பீரியடில் வரும் பொழுது நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் வயசாகிடுச்சு, அவரால் மூவ் பண்ண முடியலை, பெட் ரிடனாக தான் இருக்கார். அவருக்கு உடம்புக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நர்ஸுக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்கள தொடச்சி க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு நர்ஸ் ஒருத்தங்க தினைக்கும் வராங்க, 2,000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2,000 ரூபான்னா மாதத்துக்கு 60,000 ரூபா ஆச்சு. இந்த 60,000 ரூபா பணத்தை இப்பொழுதுக்கு யார் கொடுத்துட்ருக்கா? 2 பசங்க ஆளுக்கு ஈக்குவலாக 30,000 ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இது இவங்கள்ட்ட இருக்குது, இவங்க கொடுத்துட்றாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா எங்கேருந்து இந்த பணம் வரும்? ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வெறும்னா நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை நாமளே நம்ம டேக் கேர் பண்ணுறதுக்கும் ரிட்டையர்மெண்ட் வேணும். இன்னொன்று, மெடிக்கல் இன்சூரன்ஸு பல பேர் எடுக்காமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போது எப்படி போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு ட்ரீட் பண்ணுவாங்க? ஒரு எயில்மெண்ட்டுன்னு ஒன்று வருது, இன்றைக்கி கீழேயே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசாக பேச வேண்டாம், கீழேயே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெட் ரிடனாக இருந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு அந்த ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸே 2 to 3 லட்சம் ரூபா வந்துடும். இந்த மாதிரி கார்பஸெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து ஹஸ்பண்டுக்கும் வேணும், ஒய்ஃபுக்கும் கண்டிப்பாக வேணும். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.